அழுறது கூட கேமரா வச்சு அழுகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. கண்ணீர் விட்டாலும் கதர்னாலும் காலில் விழுந்து அழுதாலும் ஒரு கேமரால அது வந்து கவர் ஆச்சு அப்படின்னா இவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாருன்னே போய் நிற்கும். அது வந்து எல்லாரும் முன்னாடி அது போக இயல்பாகவும் இருக்க முடியாம இருக்கும். அவர் வந்து ஒரு 15 நிமிஷம் அழுதுகிட்டே இருக்கலாம், பேச முடியாமல் இருக்கலாம். ஏன்னா எமோஷன் எப்படி டிராவல் ஆகும்னு தெரியாதுல்ல. ஒரு குழந்தை இழந்திருக்கிறாங்க, கணவன் இழந்திருக்கிறாங்க, மனைவி இழந்திருக்கிறாங்க, சம்பாதிக்கக்கூடிய இளைஞன் இழந்திருக்கிறாங்க. அந்த குடும்பம் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் விஜய் மேல ஒரு அபிமானம் இருந்தாலும் அதை பார்த்தோன்னே உன்னைய பார்க்க வந்து தானையா என் பிள்ளை செத்தான், என் புருஷன் செத்தான், என் குழந்தை செத்தாங்கிறது இருக்குல்ல. அது இவங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் வந்து அண்ணா அண்ணா தளபதி தளபதினு சுத்திட்டு இருந்தவங்க பாருங்க. அப்ப வந்து அது கண்ணை குளமாக்கும் மட்டும் இல்ல, அது வந்து கண்ணீரை வரவழைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப வந்து அது கேமரா முன்னாடி நடந்தா ஒரு டிராமாவோ அப்படின்னு 4 பேர் பேசப்படலாம். நம்ம பார்த்திருப்போம். அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார். ஒரு 3ஆவது நாள் வந்து இந்த மாதிரி வந்து சிஎம் சார் எல்லாம் சொல்லிட்டு அப்ப அதுலயே டீகோட் பண்ணக்கூடிய நிறைய பேர் வந்து இல்ல அதுல வந்து ஒரு டிராமா இருக்கு, அதுல வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஆளாளுக்கு ஒன்று டீகோட் பண்ணுவாங்க. அப்ப இது வந்து ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். அந்த குடும்பம் அழுதுருக்கும்ல, அது உங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, உங்க பையன் இறந்து போயிட்டான், உங்க தம்பி இறந்து போயிட்டான்னு ஒரு தகவல் வந்தோடனே அந்த குடும்பம் அழுதுருக்கும்ல. அப்ப அது தனியா தான் அழுதுருக்கும். அப்ப இவரும் அந்த குடும்பத்துல ஒருத்தனா அந்த குடும்பமா உட்கார்ந்து அழுதுருக்கிறார். அவ்வளவுதான். அப்ப வந்து இது கேமராவை கொண்டு போய் பார்க்காம வச்சாங்கிறது சரிதான்னு தான் தோணுது. அது இல்லைன்னா என்னவா போனாலும் விமர்சனம் திரு விஜய் அவர்களை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்டா போயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இவர் ஹேண்டில் பண்ண விதம் சரிதான் நினைக்கிறேன். பட் நாளைக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வேற சின்ன சின்ன கேமரா போட்டோ ரிலீஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு போட்டோ எடுத்தது, வீடியோ எடுத்தது, மறைஞ்சின் எடுத்தது, இது மாதிரியான எடுத்ததெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் சீ. அழுறது கூட கேமரா வச்சு அழுகிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. கண்ணீர் விட்டாலும் கதர்னாலும் காலில் விழுந்து அழுதாலும் ஒரு கேமரால அது வந்து கவர் ஆச்சு அப்படின்னா இவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாருன்னே போய் நிற்கும். அது வந்து எல்லாரும் முன்னாடி அது போக இயல்பாகவும் இருக்க முடியாம இருக்கும். அவர் வந்து ஒரு 15 நிமிஷம் அழுதுகிட்டே இருக்கலாம், பேச முடியாமல் இருக்கலாம். ஏன்னா எமோஷன் எப்படி டிராவல் ஆகும்னு தெரியாதுல்ல. ஒரு குழந்தை இழந்திருக்கிறாங்க, கணவன் இழந்திருக்கிறாங்க, மனைவி இழந்திருக்கிறாங்க, சம்பாதிக்கக்கூடிய இளைஞன் இழந்திருக்கிறாங்க. அந்த குடும்பம் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் விஜய் மேல ஒரு அபிமானம் இருந்தாலும் அதை பார்த்தோன்னே உன்னைய பார்க்க வந்து தானையா என் பிள்ளை செத்தான், என் புருஷன் செத்தான், என் குழந்தை செத்தாங்கிறது இருக்குல்ல. அது இவங்களுக்கு வந்து அவங்க எல்லாம் வந்து அண்ணா அண்ணா தளபதி தளபதினு சுத்திட்டு இருந்தவங்க பாருங்க. அப்ப வந்து அது கண்ணை குளமாக்கும் மட்டும் இல்ல, அது வந்து கண்ணீரை வரவழைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப வந்து அது கேமரா முன்னாடி நடந்தா ஒரு டிராமாவோ அப்படின்னு 4 பேர் பேசப்படலாம். நம்ம பார்த்திருப்போம். அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார். ஒரு 3ஆவது நாள் வந்து இந்த மாதிரி வந்து சிஎம் சார் எல்லாம் சொல்லிட்டு அப்ப அதுலயே டீகோட் பண்ணக்கூடிய நிறைய பேர் வந்து இல்ல அதுல வந்து ஒரு டிராமா இருக்கு, அதுல வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஆளாளுக்கு ஒன்று டீகோட் பண்ணுவாங்க. அப்ப இது வந்து ஃபேமிலிக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். அந்த குடும்பம் அழுதுருக்கும்ல, அது உங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, உங்க பையன் இறந்து போயிட்டான், உங்க தம்பி இறந்து போயிட்டான்னு ஒரு தகவல் வந்தோடனே அந்த குடும்பம் அழுதுருக்கும்ல. அப்ப அது தனியா தான் அழுதுருக்கும். அப்ப இவரும் அந்த குடும்பத்துல ஒருத்தனா அந்த குடும்பமா உட்கார்ந்து அழுதுருக்கிறார். அவ்வளவுதான். அப்ப வந்து இது கேமராவை கொண்டு போய் பார்க்காம வச்சாங்கிறது சரிதான்னு தான் தோணுது. அது இல்லைன்னா என்னவா போனாலும் விமர்சனம் திரு விஜய் அவர்களை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்டா போயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இவர் ஹேண்டில் பண்ண விதம் சரிதான் நினைக்கிறேன். பட் நாளைக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வேற சின்ன சின்ன கேமரா போட்டோ ரிலீஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு போட்டோ எடுத்தது, வீடியோ எடுத்தது, மறைஞ்சின் எடுத்தது, இது மாதிரியான எடுத்ததெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் சீ. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Renacon Rapid Wall Panel. சுவர்கள் உயரட்டும், கனவுகள் வளரட்டும்.